சம்யுக்தாவும் கிரிக்கெட் வீரர் சீகாவோட மகன் அனிருதா ஸ்ரீகாந்தும் காதலிக்கிறாங்க அப்படின்னு உள்ள செய்தி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதத்துல சம்யுக்தாவே அவங்க அனிருதா ஸ்ரீகாந்த் கூட இருக்கிற போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த சம்யுக்தாவோட ஃபேன்ஸ், நீங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, மேரேஜுக்கு விஷஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சம்யுக்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஜய் பாவனாவும் பிராக்டிசிங் ஃபார் சங்கீத் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ண போறதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்க நிலையில சம்யுக்தாவே இதை பத்தி பேசியிருக்காங்க. சம்யுக்தாவோட நடிப்புல நவம்பர் 14 வெளியாக இருக்க படம் தான் மதராஸ் மாஃபியா கம்பெனி. அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக சம்யுக்தா இப்ப நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. ஒரு இன்டர்வியூல சம்யுக்தாவும் அனிருதா ஸ்ரீகாந்தும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற தேதியை சீக்கிரமா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்யுக்தாக்கு இது 2வது திருமணம் அப்படின்னு சொல்லி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட முதல் கணவர் வேற பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால தான் சம்யுக்தா அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பலருக்கும் தெரியும். இப்படி இருக்க நிலையில சம்யுக்தாவும் அனிருதா ஸ்ரீகாந்தும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அனிருதா ஸ்ரீகாந்துக்கும் இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சம்யுக்தாவுக்கும் அனிருதா ஸ்ரீகாந்துக்கும் நம்மளோட சேனல் சார்பா விஷயம் சொல்லிக்கலாம். உங்களோட விஷயத்த சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.